நான் வர வரைக்கும் அழகி ரோட்லேயே உட்காந்துட்டுருக்கா. நான் எத்தனை மணிக்கு வரேனோ அவள் என் கூடயே வரான். இன்றைக்கி நான் சிங்க்குக்கு ஒரு வேலை பார்த்தாச்சு. அது வெள்ளம் லீக் ஆகிட்டே இருக்குது. மாற்றுறதுக்கும் ஆள் வரமாட்டேங்கிறா. ஹவுஸ் ஓனர் ரெடியாக இருக்கா, ஆள் வரணுமே. சின்ன சின்ன வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். வல்லப்பனுக்கு புல்லும் ஆயுதம். நம்மளே பண்ணலான்னு சொல்லி எங்கள் ஆத்துக்கார்ட்ட வாங்கிட்டு வர சொல்லி ஒட்டி தான் பார்ப்போமே. என்னென்னா ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பிரயோஜனமே இல்லை. இந்த வெள்ளம் லீக் ஆகிட்டே இருந்ததுன்னா அது வேஸ்ட்டு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து சமத்தாக பண்ணியிருக்கேன். பாக்கியெல்லாம் பகவான் கையில். பரபரான்னு எழுந்திருந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் டைம் அல்லாட்டால் நான் போய் சொல்கிறேன். இன்றைக்கி 5 மணி ஆகிடுது. என்னென்னா ராத்திரி நான் வரத்தையே 10:30 மணி ஆகிடுது. 10 9:45 10 மணி ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள் உப்புமா பண்ணி சாப்பிட்டோம் நானும் எங்கள் ஆத்துக்காரரும். உச்சைக்கு சாதம் ஒன்றும் பாக்கி இருக்கலை. அப்போது உப்புமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரமெல்லாம் தேய்ச்சிட்டு இந்த அடுப்பு இந்த சிங்கு எல்லாம் ஒரு வழி இன்றைக்கி பண்ணி ஆகணும்னு படுத்துக்கிறத 11:30 மணியோ 11:45 ஆகிடுது. அப்புறம் கார்த்தால சரி ஸ்கூல் ஒன்றும் இல்லையே சொல்லிவிட்டு ஆனாலும் அதுக்கப்புறம் தான் ஓர்மை வந்தது பிரம்ம முகூர்த்தம். சரி இன்றைக்கி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரம்ம முகூர்த்தத்தை நான் மிஸ் பண்ணினாலும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆனாலும் ஏற்றி விடுவேன் வழக்கை. எப்போவுமே கார்த்தால நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியும் விளக்கேற்றணும்னு சொல்லுவாள். சாயந்தரம் விளக்கு வந்து நம்ம ஏற்றுறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை குளிக்கிறதே இல்லையே. மற்ற நாளில் ஆற்றுல இருக்கிறதும் இல்லை. அதனால் நிறைய பேர் கூப்பிட்டு டெய்லி பேசுகிறா. அது எனக்கு இன்னும் நிறைய சொந்தங்களை கிடச்ச மாதிரி இருக்குது. நிறைய மெசேஜ் பண்ணுறா. ஒரு சில பேருக்கு எனக்கு ரிப்ளை பண்ண முடியறதில்லை, சாரி. என்னன்னா சமயம் இருந்தால் பண்ணுவேன். நேற்றுக்கும் அப்படி தான் லக்னோவிலேருந்து கூப்பிட்டாங்க. லக்னோவிலேருந்து அப்புறம் சேலத்துலேருந்து நிறைய பேர் கூப்பிட்றா. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில பேருக்கு எனக்கு முடியாத சிச்சுவேஷனில் எதுவும் பண்ண முடியலை. என்னோடய வீடியோ எல்லாமே சென்னை பாதி எடுத்த வீடியோ எல்லாமே டிலீட் ஆகிடுது. இன்றைக்கி திரும்ப நான் எடுத்துகிட்டு என்னென்னா நாங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 2 நாள் சுற்றியாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிலாம் டயர்டாக இருக்கும். அதனால் ரெஸ்ட் எடுங்கோ. சாயந்தரமாக திரும்ப சுற்றி காமிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக சென்னை ஒன்றுமே இல்லைன்னு நினச்சேன் நான். இப்படி சுற்றுறது தான் இத்தனை இடம் இருக்கா, இத்தனையெல்லாம் இருக்கா நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு இப்போ தான் தெரியுது. நம்ம சுற்றி இருக்கோம். என்ன சென்னை யாராவது வந்தால் கேட்பேன், சென்னையில் நிறைய இருக்குது. ஒன்றுமே கிடையாது. என்ன இருக்குது? 2 கோவில் இருக்குது, ஒரு பீச் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய இடத்த பார்க்கணும், நிறைய இடம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறது தான் எனக்கே தெரியுது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்பேன். நான் எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சுப்பேன். என்னென்னா எனக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய இது தெரியும். எல்லாமே நான் கொஞ்சம் புரிஞ்சுப்பேன். ஒரு இடம் தெரியலைன்னா அதை பற்றி தெரிக்கிறது, கூகுளில் போய் அதை பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம், ஒருத்தருக்கு அந்த ஒரு இடத்த வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இடம் தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு தெரியும். ஒரு சிலதெல்லாம் எனக்கு இன்னும் வரலாறு தெரியாது. என்னென்னா நம்ம 99க்கு மேலே தானே சென்னையில் வந்தோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாது. தெரியாதது தெரியாது சொல்லணும். ஊதுபத்தியும் இல்லை. என்ன பாருங்க, சாப்பிட மறக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மறக்கிறது. சாமிக்கிட்ட சாரி கேட்டேன், நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லி கற்பூரம் மட்டும் ஏற்றிட்டு இன்றைக்கி உப்புமா பண்ணியாச்சுன்னா ஆச்சு வேலை. என்னென்னா கோதுமை உப்புமா கார்த்தால பண்ணலாம் அப்படின்னு. மாவு கடை என்னன்னு தெரியல. அந்த ஆள் திறக்கிறதே இல்லை. எங்களுக்கு வேறு சில இடத்துல மாவு வாங்கினா சரியாகாது. அங்கே கண் கூட அரைக்கிறா. என்னால் நன்னா இருக்கும். நாளைக்கு வேணுமா இன்றைக்கி வேணுமா அப்படின்னு கேட்டு கொடுப்பாரு. ரொம்ப நன்னா அந்த வாசனை அப்படி வரும். உளுந்தோடும் நம்ம நெய்யை விட்டு தோசை பார்த்தோம்னா அப்படி சூப்பராக இருக்கும். அப்போது இன்றைக்கி இதுதான் சரி 7 மணிக்காவது கிளம்பணும்னு நினைக்கிறேன். பதிலாக அழகி கூட கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு சொல்லி காப்பி குடிச்சிட்டு அவள் சோஃபாவில் உட்காந்து அந்த விளக்கை அழகு பார்த்துட்டு இருக்கான். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ பாருங்க, அப்படியே விளக்கை வாசலில் இருக்கிற விளக்கை 6 மணி ஆயாச்சு, இன்னும் கூட விளக்கு எரிஞ்சுட்டே இருக்குது. 6 6:15 ஆயாச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்படியே உப்புமா பண்ணலாம். என்னென்னா துளசிக்கிட்ட நேற்றுக்கும் துளசியை திட்டி விட்டேன்.
எண்ணெயெல்லாம் இப்படி எரியாக்கி அணைஞ்சு விட்றியே, எண்ணெயெல்லாம் மழையில் வேஸ்ட்டாக போய்டுறது, நான் உழைச்சி எண்ணெய் வாங்குறது உனக்கு அந்த கஷ்டம் தெரியலையே அப்படின்னெல்லாம் கேட்டால். ஆனால் நேற்றுக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சிருந்தது. அதான் சொன்னேன்ல, நம்ம எல்லார் கூடயும் பேசுவோம், அடுப்பு கூட பேசுவோம், பால் கூட, காப்பி கூட அப்படின்னெல்லாம் அதான் சொல்லுவோமே, எல்லார் கூடயும் எல்லாருக்குமே உயிர் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிற ஆள். அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் திரும்ப சுற்றி காட்டுக்கிறேன். இந்த வீடியோலாம் எடுக்கிறது மூஷிகாவோட அம்மா தான். அவள் தான் எனக்கு ஒரு அடிமை மாதிரி சிக்கிட்டு இருக்கா. வாடி கோவிலுக்கு போகலாம், ஆட்டோவில் சுற்றலான்னா வருவள் அவள். பாவம், ரொம்ப சமத்து, என் பொண்ணு மாதிரி அவளை நான் பார்த்துப்பேன். என்னென்னா இப்போ எங்கள் ஆத்துக்கார் சாயை தான் குடிப்பார். அவருக்கான சாயை உள்ளே வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ராங் ஏவிடிலே ஸ்ட்ராங் இருக்குது, ப்ரீமியம் ஸ்ட்ராங், அதை வாங்கிட்டு பாதி வெல்லம் பாதி பால் அப்படி தான் போட்டுட்டு நான் சாயை வைப்பேன். நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சிட்டோன்னா பாக்கி எங்கள் ஆத்துக்கார் சூடாகிறத திரும்ப அது ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி இப்படி உப்புமா ஆயாச்சு. உப்புமாவுக்கு நாங்கள் இது வெங்காயமெல்லாம் போட மாட்டோம். அப்படியே சும்மா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சியும் போட்டால் பிடிக்காது அவனுக்கு. நல்லா தேங்காய் ஒரு மூடி போட்டு உதிரி ஆயாச்சு. அப்படியே சுட சுட ஹாட் பாக்ஸில் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராகிடும். கிளம்பியாச்சு டியூட்டிக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6:45 ஆயாச்சு. அதான் சொன்னேனே, ரெகுலராக இருக்கிற ட்ரிப்புகள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலே நம்ம கொஞ்சம் மடி பிடிச்சி விடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும். நிறைய ஒருத்தர் நேற்றுக்கு சொன்னால் கமெண்ட் போட்டிருந்தேன், அக்கா நான் உங்களை பாடி பிரிச்சுக்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு. சாரி, நான் பார்க்க முடியலை, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னென்னா நான் என்ன பண்ணுவேன்னா, குதிரைக்கு லாட முட்டை மாதிரி நேராக மேப்பை பார்த்துட்டு போயின்ட்டுருப்போம். அந்த டைமில் ஏதாவது கால் வந்தால் கால் மட்டும் பார்த்துட்டுருப்பேன், தவிர இந்த பக்கம் மோஸ்ட்லி நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்திருந்தது, அக்கா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எப்படி நீங்கள் இத்தனை வேகம் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தா. நம்மளை அது படுக்கிறதே அது ஃபிக்ஸ் ஆகிடும். நான் காத்தால பிரம்ம முகூர்த்தம், விளக்கு, அடுத்தடுத்த நம்ம கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டோன்னா எழுந்திருந்தானே ஆகணும். ஒரு 4 மணிக்கு நம்ம வேலைக்கு போகிறோன்னா என்ன பண்ணுவோம், எழுந்திருந்தானே ஆகணும். டெய்லி தணுக்கிறதோ, மழை வருதோ, வெயில் வருதோ அப்படி எல்லாம் இல்லாக்க நம்ம அந்த 4 மணிக்கு வேலைக்கு போனோம்னா எப்படி எழுந்திருக்கணுமோ அதே மாதிரி எனக்கு இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு எழுந்திருக்கலைன்னா தான் எனக்கு கஷ்டம். அது அன்றைக்கி ஒரு நாளைக்கு முடியலை அப்படின்னாச்சா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இதை கொஞ்சம் நான் மைண்டில் செட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதனால் அதுதான் இது. ஓரோ பிராവശ്யம் நம்ம என்ன நினைக்கிறோமோ, அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்மளுக்கு லைஃப்பில் எப்படி எங்கே எத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே கண்டிப்பாக இந்த விளக்கு போய் எத்திடும். ஆனால் ஒன்று தான் பாதி தெய்வம் பாதி. எல்லாமே பகவான்கிட்ட விளக்கு ஏற்றுறோம், பகவான் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சும்மா விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஆற்றுல உட்கார்ந்தா வேலையாகாது. நம்மளோட எஃபெக்டை நம்மளுக்கு கம்படியாக நம்ம வேலைக்கான ஒரு இதை போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் மன நிம்மதியும் நம்மளுக்கு இந்த தெய்வ வழிபாடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏற்றி பாருங்கோ. அப்படிங்கிறது வாசலில் முடிஞ்ச அளவுக்கு துளசி வைங்கோ. துளசி அப்படிங்கிறது லக்ஷ்மிகரம். என்னோடய துளசி அப்படியே அது தழைச்சி வளர்க்குறதுனால எனக்கு அது அடுத்தது பாசிட்டிவ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சமயம் பார்த்தேன்னா அது கருகிகிட்டே இருக்கிறத எனக்கு அது ஒரு ஆற்றுல அது தெரியும். துளசியில் இருக்கிறதும் நம்ம ஆற்றுல இருக்கிறதும் வைப்ரேஷனும் தெரியும். வெயில் காலத்தில் கூட மோஸ்ட்லி என்னோடய துளசி செடி இதே ஷேப்போடு இருக்கும். அப்படின்னா கரெக்டாக காத்தால் குளிச்சுட்டு தான் அதுக்கு வெள்ளம் விடுவேன். அதே மாதிரி தான் நீங்களும் முடிஞ்சால் உங்கள் ஆற்றுல துளசி வைக்க முடிஞ்சால் சின்ன ஒரு துளசி வச்சு காத்தாலையும் சாயந்தரம் விளக்கு ஏற்றலாம். ஆனால் நான் சாயந்தரம் சாமி விளக்கே ஏற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். அப்போ எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. நான் கிளம்புறேன். பை.